Welcome to everyone. This is Biophonetian. இந்த பாட்டில் ஃபேமஸ் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் பற்றி பார்க்கலாம். மீட்டர் சென்டிமீட்டர் மாறுது, கிலோகிராமு கிராமம் மாறுது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபிசிக்ஸில் நிறைய நியூமரிக்கல் சால்வ் பண்ண நம்ம இது யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அதை ஈஸியாக சென்டிமீட்டருக்கு மாற்றுறது எப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மீட்டர் இருக்குது, இது 300 சென்டிமீட்டர் நம்ம மாற்றிட்டோம். ஏன்னா திஸ் இஸ் மெயின் ஃபார்முலா. இங்கே 3ன்றது மேக்னிடியூட். மேக்னிடியூட் அப்படின்னா அந்த குவான்டிட்டி எத்தனை டைம்ஸ் அந்த பேஸ் யூனிட்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது போல் சொல்லுவோம் அதுக்கு மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா மெஜாரிட்டியாக நம்பர்ஸ் தான் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். மீட்டர்னது யூனிட். ஓகே, இந்த பக்கம் பார்த்தாலும் இது மேக்னிடியூட், நம்பர். அதை N1 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், இதை U1ன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்குது யூனிட் 2, திஸ் இஸ் N2. ஓகே, N1 U1 which is equal to N2 U2. இதான் நம்ம இப்போ ஃபார்முலா கிரியேட் பண்ண போகும். N1 U1 which is equal to N2 U2. இப்படிதான் ஒரு யூனிட்டை இன்னொரு யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை சென்டிமீட்டர் இருக்குது மீட்டராக கன்வெர்ட் பண்ணுது. அதே போல் கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணுது. அதே போல் ஜூல் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் அதில் வந்து மீட்டர் பர் செகண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இஸ் மெயின் ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யூனிட் பிக்காக இருக்கும் லைக் மீட்டர் போல், இல்லை மீட்டராக சென்ட் பண்ணால் மீட்டர் இஸ் ஸ்பேஸ். பட் ஆனால் ஸ்மால் நம்பர். ஓகே, ஸ்மால் நம்பர் இது முக்கியமான ஒரு பாயிண்ட். யூனிட் பிக்காக இருந்தால் ஸ்மால் நம்பர். சப்போஸ் ஸ்மால் நம்பர் ஓகே, சப்போஸ் ஸ்மால் நம்பர் இல்லை, நம்பர் பெருசாக இருக்குது அப்படின்னா யூனிட் சின்னதாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் விச் ஈச் அதர். இங்கே NUன்றது கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. ஓகே, கான்ஸ்டன்ட். அப்போது N which is equal to கான்ஸ்டன்ட் டிவைடட் பை U அப்படின்னு சொல்லலாமா? இப்போ N மட்டும் வேணும்னா இப்போ U இங்கே வந்துடும். இப்போ சின்ன பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெப் தான். N is direction proportional to 1 by U. ஐ மீன் இதை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். இன்வெர்ஸ் அப்படின்னா கீழே இருக்குது, டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ N டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல் டு 1 பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு U. அப்போது இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் இது டேரெக்டாக இல்லை, இது இன்வெர்ஸாக இருக்குது. இன்வெர்ஸ்னால் டிவைடரில் இருக்குது. இப்படி டிவைடராக இருக்கப்போ N இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா U டிக்ரீஸ் ஆகும், இல்லை U இன்க்ரீஸ் ஆச்சுன்னா N டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இது ஆப்போசிட் விச் ஈச் அதர். அதே போல் தான் இங்கும். இதுதான் ஆக்சுவலி இங்கே நடக்குது. இங்கே N இருக்குது, மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகுது, பட் அதோட யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. மீட்டர் வந்து ரொம்ப அதிகமாகுது, ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 300 அப்படின்ற அந்த N வந்து இன்க்ரீஸாக இருக்குது, ஆனால் சென்டிமீட்டர் யூனிட் டிக்ரீஸ் ஆகுது. ஆப்போசிட் விச் ஈச் அதர். இதோட கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும். இது யூனிட், இது நம்பர். N இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யூனிட் குறையும். அதுபோல் that is X, this is Y. இது X axis, இது Y axis. ஓகே, சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், தட் இஸ் யூனிட். பட் அதோட N வந்து அதிகமாக இருக்கும்.
இப்போ n வந்து டவுனாக இருக்குது 3 இருக்குன்னா பட் இங்கே யூனிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பக்கம் போனால் யூனிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா n கீழே இருக்குது. ஸோ அதுபோல் அதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும், இப்படி டவுன்வர்ட்ஸில் இருக்கும். இப்போ இதோட எப்படி எல்லாம் இந்த ஃபார்முலா இது இந்த கிராஃப் எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா y is direction proportional to 1/x இப்படி எல்லாமா y இன்க்ரீஸ் ஆனால் x டிக்ரீஸ் ஆகும், இல்லை y டிக்ரீஸ் ஆகுனா x இன்க்ரீஸ் ஆகும். அது போல தான். இப்போ கிலோமீட்டர் பவர் மீட்டர் பர் செகண்ட் எப்படி மாற்றுதுன்னு நம்ம பார்க்கலாம். கிலோமீட்டர் per hour to மீட்டர் per செகண்ட். கிலோமீட்டர் டு பவர் மீட்டர் per செகண்டாக மாற்ற போகும். ஓகே, for example, அப்புறம் மீட்டர் பர் செகண்டுக்கு அப்படியே மாற்றலாம். இது 18 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் n1, திஸ் இஸ் u1. மீட்டர் பர் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா n1 எதுவும் இல்லை, இல்லை 1 வச்சுக்கோங்க. திஸ் இஸ் n1, திஸ் இஸ் சாரி n1 இல்லை u2, சாரி n2, திஸ் இஸ் u2. ஓகே, திஸ் n2 and this u2. என்ன பண்ணணும்னா இதுக்கு இது ஈக்குவல் ஆக்கணும். ஸோ இந்த பக்கம் n2 இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மீட்டர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஈக்குவலோ அந்த வேல்யூ எழுதும். கிலோமீட்டர் மீட்டருக்கு எவ்வளோ ஈக்குவல் அந்த வேல்யூ நம்ம எழுதுறோம். ஓகே, எத்தனை மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர் கிடைக்கும் அதோட வேல்யூ நம்ம இங்கே எழுதும். ஏன்னா இந்த ஒரு ரைட் ஹேண்ட் இருக்குது, நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு ஈக்குவல் ஆகும். ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடில் மீட்டர்லேயே இருக்கணும். ஓகே, எனக்கு செகண்டில் இருக்குது, பட் இது ஹவர்லன்னா இதே நம்ம செகண்ட் ஆக்கணும். இங்கே மீட்டர் இருக்குன்னா இந்த கிலோமீட்டர் நம்ம இங்கே மீட்டராக தான் எழுதணும். அப்போ தான் இது நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்புறம் n2 நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ n2 தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மீட்டர் kilometer. So 1 kilometer which is equal to 1000 meter. Okay, 1000 meter. And meter இந்த அளவு நீங்கள் அந்த யூனிட்டை நீங்கள் எழுதி ஆகணும். செகண்ட் இருக்குது, அது ஹவர். 1 hour எத்தனை செகண்ட்னா 16 minutes 60 seconds. ஸோ 360 seconds. அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 seconds 1 hour கிடைக்கும். இதே நம்ம செகண்ட்ஸில் மாற்றியாச்சு. ரைட் ஹேண்டில் இருக்கிறத அதோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்டில் இங்கே தந்துக்கிறத நீங்கள் அப்படியே ஈக்குவல் பண்ணி ஆகணும். இங்கே மீட்டர் தந்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் நம்ம மீட்டரில் தான் எழுதணும். ஓகே, அதுதான் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான். ரெண்டு நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதணும். இங்கே 18 இன்ட்டு இருந்தால் இந்த n1 நீங்கள் அப்படியே போட்டுங்க. இப்போ u1 ஈக்குவல் ஆகிடுச்சு u2க்கு. இப்போ கேன்சலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்டுக்கு செகண்ட் கேன்சல், மீட்டருக்கு மீட்டர் கேன்சல். இப்போ 1 0 cut, another 0, another 0. So 10 36. இப்போ 2 டபுளாக வச்சுன்னு இது 5 36னா 80. பாதி பாதி எடுத்துக்கும். ஃபார் நம்ம டிவைட் வந்து ஈஸியாக ஆக்கிறதுக்காக. ஸோ 18 into 5 divided by 18 which is equal to n2. ஓகே, இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் அதை கண்டுக்க வேணாம். இப்போ 18 கேன்சல், இப்போ 5. Okay, so n2 which is equal to 5 meter per second. Okay, இப்போ ஆன்சர் கிடைச்சிச்சா? This is the answer.
ஸோ 18 km/h வந்து 5 m/s ஈக்குவல். இது நமக்கு வந்த ஆன்சர். 18 km/h which is equal to 5 m/s. Okay, 18 km/h which is equal to 5 m/s. This is our answer. km/h m/s மாற்றுறது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த 1000/3600. ஓகே, 3600 இதுதான் ஆக்சுவலி நமக்கு மெயின் ஃபார்முலாவில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி சொல்லலாம், மெயின் ஸ்டெப் அப்படி சொல்லலாம். அப்போ இதை வச்சு நம்ம மற்ற சம்ஸில் அவங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, km/h into m/s. அதுக்காக multiply by 1000 divided by 3600 which is equal to 5/18. ஓகே, நீங்கள் எந்த வருஷம் km/h வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட மல்டிப்ளை பண்ணுங்க இன்ட்டு 1000/3600 ஆர் 5/18 ஏதாவது ஒன்று போட்டுங்க. ஒன்று இது போடலாம், இல்லை இது போடலாம். இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு m/s ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் இதுக்கான ட்ரிக். ஓகே, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது m/s அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்க. இன்ட்டு km/h டிவைட் பை 3600 divided by 1000. அதுதான். ஓகே, 1000 நீங்கள் மேலே வந்து 3600 divided by 1000 அப்படி போட்டுக்கலாம். 18/5 m/s to km/h 3600 divided by 1000 which is equal to 18/5 வருமா? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. multiply by 18/5 or 3600 divided by 1000. ஓகே, இது m/s to km/h வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். m/s இருக்கு. km/h எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். m/s இருக்கு அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 20 into 3600 divided by 1000. 0 கேன்சல். இதை எப்படி கேன்சல் பண்ணால் 18 சொல்லலாம், பாதி 10ல் பாதி 5. அப்போது 20 into 18 divided by 5. ஸோ 5 இப்போது இங்கே மல்டிபிளில் இருக்குது, இது டிவைடில் இருக்குது. அப்போது 5 4s are 20 இப்படி கேன்சல் பண்ணிவிடுங்க. which is equal to 18 into 4 which is equal to 72. ஸோ 72 km/h அப்படின்றது ஆன்சர். புரிஞ்சுதா? m/s எப்படி km/h. இங்கே நீங்கள் 3600 divided by 1000 போகிறதுக்கு பதிலாக சரிட்டா 18/5 போகலாம். எப்படி இது கேன்சல் பண்ணி தானே 18/5 இருக்கும். ஸோ 18/5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் கிலோமீட்டர்லேருந்து போடணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மூணாவதா டென்சிட்டி பற்றி பார்க்கலாம். கிலோகிராம் மீட்டர் கியூபை எப்படி மாஸ் பை வால்யூமில் மாற்றலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் kg/h to m/s, ரெண்டாவது m/s to kilogram
மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். ஓகே, கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். இப்போ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகே, ஆக்சுவலி மாஸ் பை வால்யூமாக இருக்குல்ல, டென்சிட்டி ஆஃப் ஃபார்முலா, அதை நம்ம இப்போது சென்டிமீட்டரில் கிராம்னு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கிலோமீட்டர் பர் ஹவர் டு மீட்டர் பர் செகண்ட், ரெண்டாவது மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர், ரெண்டுத்துக்கும் நம்ம ட்ரிக் பார்த்தோம், ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தேர்ட் ஒன் டென்சிட்டிலேருந்து பார்க்கலாம். டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். இது எப்படி இருக்குன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை வால்யூம். வால்யூம்னா மீட்டர் கியூப், மாஸ் அப்படின்றது கிலோகிராம். ஓகே, அதோடைய யூனிட்ஸே இங்கே எழுதியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 kg மீட்டர் கியூப். இது நம்ம N2 இங்கே வந்து ஒரு வேல்யூ வரும், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர். சரி, இங்கேயும் கியூப் இருந்தாலும் இங்கேயும் கியூப் வருது, அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, எப்பவுமே போல் கிராம் இதையும் நம்ம இங்கே கிராம் ஆக்கணும், சென்டிமீட்டர் இங்கே சென்டிமீட்டருக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ 1000 இன்ட்டு ரெண்டு மல்டிபிளில் தான் இருக்குது, கிராம் அண்ட் கிலோகிராம். ஓகே, 1 கிலோகிராம் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். ஓகே, கிலோனா 30ன்னு அர்த்தம். அதுக்கான யூனிட்ஸ் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன், பட் இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்குங்க. 1000 கிராம் அது அப்படியே எழுதணும். இதோட பை சென்டிமீட்டர் டு மீட்டர் 100. ஓகே, சென்டிமீட்டர் ஹோல் கியூப். ஓகே, மீட்டர் அண்ட் சென்டிமீட்டருக்கு தான் 100 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இப்போ கியூப் இருந்தால் வெளில கியூப் போட்டுக்கிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு N2 கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்ம இதை கியூபை உள்ளே இருக்கணும். ஸோ 1000 கிராம் டிவைட் பை 100 கியூப். ஆக்சுவலி இது 100 கியூப் அப்படின்னு இதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம்னா 10⁶ எழுதலாம். ஓகே, நீங்கள் 3னே போட்டுக்கங்க, ஏன்னா அந்த கியூப் நம்ம உள்ளே இறக்கிட்டோம், பெருக்கணும். அண்ட் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இன்ட்டு 1000 இஸ் ஈக்குவல் டு N2 கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப். இப்போ இந்த பவரை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 0 இருக்குது, இதுக்கப்புறம் நமக்கு கியூப் ஆகும். 10⁶ அப்படின்னு ஆகிடும். 2 அண்ட் 2 இன்ட்டு 3. ஓகே, கியூப்னா பெருக்கல் தானே. ஸோ 2 0 ஆல்ரெடி இருக்குது, இது 10⁻⁴ வரதுனால நம்ம 6ன்னு எழுது. ஓகே, ஆல்ரெடி 2 0, இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கியூப் ஆக்குறோம், அப்போது 2 இன்ட்டு 3 தட் இஸ் 6. ஓகே, அதுதான் வரும். இது நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் 1 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 10⁻² சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, 100 சென்டிமீட்டர் 10⁻² சென்டிமீட்டர்னு எழுதுகிறோம். லைக்வைஸ் 1 மீட்டர் கியூப் அப்படின்னு தான் நமக்கு இங்கே வருது. ஓகே, லைக் 1 மீட்டர் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻². ஏன்னா 1 சென்டிமீட்டர் உங்களுக்கு 1 மீட்டருக்கே அதுதான். இப்போ 1 மீட்டர் அதுக்கான வேல்யூ 10⁻² சென்டிமீட்டர்னு எழுதுகிறோம். அதை ஹோல் கியூபாக ஆக்குறோம், இல்லை நம்ம கியூப்பில் வேணும். ஓகே, அப்போ 2 மல்டிப்ளை ஆகும். அப்போ 10⁶ சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா சென்டிமீட்டருக்கும் கியூப் வரும், உள்ளே இருக்க அந்த 10⁻ கியூப் வந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ புரிஞ்சுதா எப்படி இந்த வேல்யூ நமக்கு வந்தது? ஓகே, இப்போ இந்த வேல்யூ நம்ம வர வச்சு, இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வர வச்சுருக்கோம். லைக்வைஸ் இதுதான் மெத்தட். 10⁶ சென்டிமீட்டர் கியூப் 1000 கிராம் இன்ட்டு 1000 ஆல்ரெடி இருக்குது. N2 கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப். இப்போ சென்டிமீட்டர் கியூப் கேன்சல், கிராமுக்கு கிராம் கேன்சல்.
இங்கே 6 இருக்குது, 6 zeros. இங்கே எத்தனை இருக்குன்னா 6 0. இங்கே 1 2 3 அண்ட் 1 2 3. இங்கேயும் 6 இருக்குது. அப்போது இந்த 6லேருந்து இங்கே ஒரு 3 கட்டு, மிச்சம் இருக்க 3 zeros இங்கே கட் ஆகிடுது. ஏன்னா டிவைடரில் இருக்குது, இது மல்டிப்ளை இருக்குது மேலே. ஸோ 6 0 6 0 கேன்சல் ஆகிடுச்சு. புரியுதா? இன்னும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. இதில் 6 0 இருக்குதுன்னா அந்த 10 to the powerல நம்ம வரும். ஸோ ஆக மொத்தம் இந்த 1ல் பார்த்தீங்கன்னா 6 zeros இருக்குன்னு தான் மென்ஷன் ஆகும். அந்த 6 zeros மேலே கூட இந்த 3 zeros கூட கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது this is n2. okay, the n2 which is equal to 1. ஏன்னா இங்கே 1 into 1 கீழே இங்கே 1 இருக்குது. இது எப்படி வரும்? இந்த 1 எப்படி வந்ததுன்னா இங்கே இருக்க கேன்சல் ஆகுது அந்த 1. ஸோ இங்கே 0 0 கேன்சல் ஆகினா 1 into 1 divided by 1 தான் இருக்கும். 1 into 1 is 1 divided by 1. ஸோ 1 1s are equal to 1. ஸோ அதனால் வந்தது தான் இந்த 1. okay, so 1 gram centimeter cube for 1000 kilogram divided by meter cube. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபைனல் ஆன்சர் 1000 kg divided by meter cube which is equal to 1 gram divided by centimeter cube. 1000 kg divided by meter cube எதுக்கு ஈக்குவல்னா 1 gram divided by centimeter cubeக்கு ஈக்குவல். This is our final answer. ஓகே, இதுக்கான ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். ட்ரிக்ஸ் பார்க்கலாம். kg divided by centimeter cube to gram divided by centimeter cube. Divide by 1000. ஓகே, இதுதான் அதோட ட்ரிக். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் divided by centimeter cube to kilogram divided by meter cube. ஓகே, மீட்டர் கியூபுக்கு இப்படி ஆப்போசிட் லைக் multiply by 1000. okay, for example 5200 kg இருக்கு, அதுக்கு 5200 kg. இப்போ மீட்டர் கியூப் இருக்கு, இது கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா டிவைட் பை 1000, இது மல்டிப்ளை பை 1000. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது கூட 5200 divided by 1000 பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல், இஸ் 52. இங்கே 10 இருக்குது. இது எப்படி பண்ணால் 10 டிவைட் பண்ணால் நடுவில் பாயிண்ட் வரும், அது சிம்பிளாக. ஓகே, 5.2 தட்ஸ் ஆல். 0 இருக்குது பார்க்கும். சிம்பிள் டிவிஷன் ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது 5.2 கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப். 10 இருக்குல்ல, 5 டிவைட் பை 10. அப்போது 10 டிவைட் ஆகுறப்போ அது என்ன ஆகுனா 5.2ன்னு ஆகும். நம்ம எப்படி எழுதணும்னா இந்த 5.2 எப்படி ஷார்ட்கட் அப்படின்னா 52 into 10⁻⁻1 இல்லாமல் இங்கே கீழே இருக்குல்ல இன்வெர்ஸாக இருக்குன்னு இந்த பக்கம் மல்டிப்ளை எழுதுகிறப்போ இங்கே டிவைடில் இருக்குது, அது நம்ம இந்த பக்கம் கொண்டு வரப்போ மல்டிப்ளை ஆகுமா, மல்டிப்ளை ஆனாலும் இது கீழே இருக்குன்னு மென்ஷன் பண்ணால் மைனஸ் அப்படின்னு சொல்லி இன்வெர்ஸ் இருக்குது கீழே இருக்குனால இப்போ நம்ம -1ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்படி -1 மென்ஷன் பண்ணால் இங்கே 5.2ன்னு இருக்குது நார்மலாக. அப்போ இது கூட -1 அப்படி -1னா ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த 10⁻⁻1 அப்படின்னப்போ ஒரு பாயிண்ட் மைனஸில் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ்னா பாயிண்டில் இருக்குது, அதுவும் பேக் சைட். இப்போ 5.2 இந்த நார்மல், பட் இது கொஞ்சம் பேக் சைடில் ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு அர்த்தம். மைனஸ் பின்னாடி ஒரு பாயிண்ட். அப்போது 5.2. ஓகே, இது சிம்பிள் மெத்தட் ஆஃப் டிவிஷன். இன் கேஸ் ஆஃப் 10 100 கூட போடலாம். இதே நீங்கள் 100 டிவைட் பை 5.2 அப்படின்னா ரெண்டு டெசிமல் நீங்கள் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். இது ஒரு டெசிமல். ஓகே, 10⁻⁻1 1 டெசிமல். 1 டெசிமல்னா ஒரு பாயிண்ட் இப்படி மூவ் ஆகும். இதே நீங்கள் அடுத்த 0 இருக்குது, அடுத்த 0க்கு 5க்கு பக்கத்தில் பாயிண்ட் வைக்கணும், அப்போ முன்னாடி 0 வரும். அப்போது 52 டிவைட் பை 100க்கு 0.52ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா, சிம்பிள் டிவிஷன். இதுதான் அதுக்கான ட்ரிக்ஸ். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது சிஜிஎஸ் யூனிட். ஓகே, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ அது போல் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
அதுக்கு நாலாவது ஃபோர்ஸ். ஓகே, எஸ்ஐ யூனிட். ஓகே, இப்போ எஸ்ஐ யூனிட்லேருந்து சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு எப்படி மாற்றலாம்? ஓகே, சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். எஸ்ஐ யூனிட்லேருந்து சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட், சிஜிஎஸ்க்கு நம்ம ஒரு யூனிட் தான் இன்னொரு யூனிட்டுக்கு இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போது ஃபோர்ஸுடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா F is equal to m into E. ஓகே, மாஸுக்கு கேஜி இன்ட்டு ஏன்றது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்றது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, this is which is equal to 1 Now force to unit Newton. 1 Newton which is equal to kilogram into meter per second square. Okay, convert into CGS unit. இது நம்ம CGS unit, CGS னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ல, அப்போது கிராம் சென்டிமீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். இப்படி தான் ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாற்றுறதுக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க. சிஜிஎஸ் யூனிட்டில் கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் அதில் ஃபார்ம் போல் அப்படியே எழுதிக்கிங்க ஆஸ் யூஷுவல். திஸ் ஒன் வந்து 1 இருக்குதுன்னு நினச்சிங்க. இது வந்து யூனிட் 1, இது யூனிட் 2. ஓகே, 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் which is equal to n2. ஏன்னா n2 என்ன தெரியும், இது 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே இருக்குது என்னன்னு தெரியும், இது மேக்னிட்யூட் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராம் சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். இதே இப்போ நம்ம கிராம் அண்ட் சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போது 1000 கிராம் 1 into 1000 கிராம். ஓகே, 1000 கிராம் into 100 centimeter divided by second square which is equal to n2 into gram centimeter divided by second square. இங்கே இருக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிறது தான் அது ஈக்குவலாக மாற்றும். ஸோ கிராம் கிராம் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர் கேன்சல். ஓகே, அப்போ இங்கே மொத்தம் எத்தனை ஜீரோஸ் வருதுன்னா 5 ஜீரோஸ். ஓகே, இது எல்லாமே கேன்சல். அப்போ n2 which is equal to இங்கே 1 into இங்கே 3 zeros, இங்கே 2 zeros. இது ஈஸியாக நீங்கள் அப்படியே ஜீரோஸோடு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது ஓகேவா, இதுதான் ஆன்சர். செகண்ட் ஸ்கொயர் தான் இங்கே 1ன்னு இருக்கணும். அப்போது 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே தான், இங்கே என்ன இருக்கோ அதே தான். என்ன 1ஓட மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணால் அதே தானே வரும். 1ஓட டிவைட் பண்ணால் அதே தானே வரும். ஸோ அது போல் இங்கே 1 இருக்குதான்னு நினச்சிங்க. ஸோ 1 டிவைட் பை 1000 into 100 அப்படின்னா 1000 into 100 அதே தான் வரும், அந்த சேஞ்சும் கிடையாது. மொத்தம் இங்கே 3 zeros, இந்த 2 zeros, அப்படியே 5 zeros நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது இது எப்படி எழுதலாம்னா n2 which is equal to 10 to the power 5 நேரலாமா, 5 zeros இருக்குல்ல, 5 நேரலாம். 5 gram centimeter divided by second square for 1 Newton. Now 1 Newton is kilogram meter per second square. Now 10 to the 5 gram centimeter per second square and this is n2. So அப்போ அது 1 Newton தான் இது ஈக்குவல். அதோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம் 1 Newton. So 1 which is equal to kilogram meter per second square or 10 to the power 5 gram centimeter per second square. கிலோகிராமில் சொன்னால் 1 கிலோகிராம் இங்கே வந்து எதுவுமே இல்லை, பட் 1 தான் அர்த்தம்ல. ஸோ 1 kilogram meter per second square of Newton which is equals to 10 to the power 5 gram centimeter second square. இல்லைன்னா கிராம் சென்டிமீட்டரில் நீங்கள் எடுத்து அதை வேலை சொன்னால் 10 to the power 5ன்னு ஆகும், இங்கே 1ன்னு ஆகும். ஓகேவா, 1 கிலோகிராம் மீட்டர் அப்படின்னுது இங்கே 10 to the power 5 கிராம் சென்டிமீட்டருக்கு வருது. இப்போ தான் அதோட 1 நியூட்டனோட வேல்யூ கிலோகிராம்லேயும் சொல்லியாச்சு, கிலோகிராம் மீட்டர்லேயும் இப்போ கிராம் சென்டிமீட்டரில் சொல்லியாச்சு. திஸ் இஸ் ஆன்சர். இப்படி தான் 1 யூனிட்லேருந்து இன்னொன்று கன்வெர்ட் பண்ணோம். ஃபார்முலா நமக்கு என்னென்னா n1 u1 which is equal to n2 u2. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம சேமாக கொண்டு வரணும். கிராமுக்கு கிராமாவும் மீட்டருக்கு மீட்டராகவும் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் ட்ரிக் ஃபார்முலா. ரெண்டாவது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும், அப்புறம் கேன்சலேட் பண்ணி நம்ம n2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1 Newton which is equal to 10 to the 5 டைன் அப்படின்னு சொல்லுவோம். டைன் அப்படின்றது கிராம் சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர்.
அதோடைய இன்னொரு ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் டைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் ஃபார்முலாஸில் பார்ப்பீங்க. 1 நியூட்டன் which is equal to 10⁵ டைன் அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிக்கிறப்போ அது எப்படி வரும்னா இப்படி தான் வந்து கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் எழுதுனா அது டைன்னு சொல்லுவோம் ஃபார் நியூட்டனுக்கு. ஓகே, டைன். ஓகே, அது கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு தந்திருப்பாங்க ஆப்ஷனில். அப்படி இல்லை டைன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் 10⁵ டைன் அப்படின்றதையோ இல்லை கிராம் சென்டிமீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இந்த ஆப்ஷனோ செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ கொஷின் இதுலேருந்து எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். நியூட்டன் கொஷின் கேட்குறாங்க. 10 நியூட்டன் இன்டூ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் சொல்லுங்க. இல்லை என்ன சொல்லுங்க, சிஜிஎஸ் சிஸ்டத்தில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எஸ்ஐ சிஸ்டம் இல்லை, சிஜிஎஸ் சிஸ்டம். ஏன்னா எஸ்ஐ சிஸ்டம் வந்து 10 நியூட்டன். ஓகே, ஸோ 10 நியூட்டன்றதை சிஜிஎஸ் சிஸ்டத்தில் எப்படி சொல்லணும்னா 10 இன்டூ உங்களுக்கே தெரியும் சிஜிஎஸ் சிஸ்டம் நியூட்டன் எவ்வளோ ஈக்குவல் சிஜிஎஸ் சிஸ்டம். அப்போது சிஜிஎஸ் சிஸ்டம் நியூட்டன் அந்த என். ஓகே, அந்த என் நியூட்டன் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் அதோடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்படின்னா 10⁵ டைனுன்றது தான் நமக்கு 1 நியூட்டன் வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் சொல்லுவோம். அது கிராம் சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர் போல் என்ன சொல்லுவோம் ஷார்ட்டாக டைன்னு சொல்லுவோம். இன்டூ 10. ஓகேவா, அதான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆன்சர் என்னன்னா 10⁶ டைன். இதுதான் ஆன்சர். ஓகேவா, 10⁶ டைன் அப்படின்றது தான் 10 நியூட்டன். ஓகேவா, 10 நியூட்டன் which is equal to 10⁶ டைன். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்க நம்புகிறேன். 10 நியூட்டன்ற எஸ்ஐ யூனிட்டில் நீங்கள் சிஜிஎஸில் சொல்லணும் அப்படின்னா 10⁵ மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா 1 நியூட்டன் which is equal to 10⁵ டைன். அப்போ 10 இருந்தது 10 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 10னா இங்கே ஒரு 0 இருக்குது, அது கூட இந்த 5 0 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 10⁶ ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ 10⁶ டைன் சிம்பிளாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டுட் திஸ். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ 5th எனர்ஜி ஒர்க் பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்ஐ யூனிட்லேருந்து சிஜிஎஸ் யூனிட்டுக்கு மாற்ற போகிறோம். யூனிட் டு சிஜிஎஸ். ஒர்க் அண்ட் எனர்ஜி ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா தான். ஃபோர்ஸ் multiplied by displacement. Okay, displacement. Force kilogram meter second square. Already பார்த்தோம் force உள்ள formula F which is equal to m into a. m into the mass and a into the acceleration. Acceleration க்கு meter by second square. Okay, force. அதுக்கு நம்ம எழுதுறது mass into acceleration, mass kg into acceleration meter by second square. Okay, displacement, that's also m. இந்த மீட்டரில் தானே அளப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்தில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ லென்த்னா மீட்டர். இப்போ இது எப்படி இல்லைன்னா கேஜி மீட்டர் ஸ்கொயர் ரெண்டையுமே இருக்குல்ல. ஸோ மீட்டர் ஸ்கொயர் அண்ட் செகண்ட் ஸ்கொயர் which is equal to 1 ஜூல். ஏன்னா எனர்ஜியோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஜூல். ஓகே, எனர்ஜியை ஜூலில் தான் அளப்போம். இப்போ இதை சிஜிஎஸில் மாற்ற போகிறோம். இந்த 1 ஜூல் 1 ஜூல் சிஜிஎஸில் எவ்வளோ? ஓகேவா, அண்ட் அதுக்கு எதாவது நேம் இருக்குது, அது போல் நம்ம பார்க்க போகிறோம். N2 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா N1 U1 which is equal to N2 U2. 1 into இந்த 1ன்றது N1 வச்சுக்கலாம். U1 kg meter square divided by second square which is equal to N2 into கிராமில் சொல்லுவோம்ல சிஜிஎஸ் யூனிட்டில் கிராம். இங்கே ஸ்கொயருக்குனா சென்டிமீட்டர், ஆனால் ஸ்கொயர் என்ன ஸ்கொயர் போட்டுக்கிறோம், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. டிவைடட் பை as usual second square.
இப்போ இதுக்கு ஈக்குவல் பண்ணி ஆகும் கிராம் அண்ட் கிலோகிராம் 1000. ஓகே, இது 1000 எப்படி எழுதலாம்னா 10 to the power 3 எழுதலாமா? அதான் இங்கே எழுதும் 1 into 10 to the power 3 into மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருமா? கிராம்னு வச்சுக்கலாம், ஆனால் அந்த யூனிட் எழுதணும், மறந்துடாதீங்க. இது செகண்ட் ஸ்கொயர் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் into 10 to the power 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது 4 என்ன 2, இது 2, அப்போ அது 4 ஆகும். இதோட பை எப்படி எழுதணும்னா 10 to the power 2ன்னு எழுதலாம், இது 100க்கு ஈக்குவல். 10 to the power 2-ஐ ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 10 to the power 4, அதான் இங்கே எழுதியிருக்கு. N2 into gram centimeter square divided by second square cancel, centimeter square cancel, and this gram. Okay, மறந்துடாதீங்க, this gram. Okay, gram cancel ஆகிட்டு இருக்கு, centimeter square cancel, second square cancel. இப்போ என்ன இருக்குன்னா 10 to the power 3 and 10 to the power 4. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 10 to the power 7. ஓகே, இது எதுக்கு ஈக்குவல்? இது எதுக்கு ஈக்குவல்னா N2 உடைய வேல்யூ, N2க்கு ஈக்குவல் ஆகும். இப்போது 1 joule which is equal to 10 to the power 7 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இப்போ இந்த கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ERG எர்க், என்னது எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 joule which is equal to 10 to the power 7 ERG. இதுதான் நம்ம ஃபார்முலாவில் படிப்போம். 1 joule which is equal to 10 to the power 7 ERG. அந்த ERG எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? எர்க் அப்படின்றது டைன் போல. இதுக்குன்னா நம்ம பார்த்தோம்ல டைன் 1 Newton which is equal to 10 to the power 5 டைன். அது CGS யூனிட் சொன்னப்போ கிராம் சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயரோடு பார்க்கும். கிராம் சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயருக்கு டைனுன்னு அர்த்தம், அந்த நேம் வரும். இது கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் வந்து அதுக்கு கிராம் சென்டிமீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயருக்கு டைன், கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயருக்கு எர்க் ERG. அது 1 ஜூலுக்கு 10 to the power 7 ERG அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து கொஷின் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, 10 to the power 7 ERGன்னு சொல்லுவோம். இதுலேருந்து கொஷின் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். N2 N2 ஆன்சராக வந்தது. N2ன்னா கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயரில் சொல்லணும் 10 to the power 7 1 ஜூல். அதை தான் நம்ம CGS யூனிட்டில் சொன்னோம். அது CGS யூனிட்டில் அதுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ERG, கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயருக்கு ERG லைக் டைன் போல். 1 Newton which is equal to 10 to the power 5 டைன்னு பார்த்தோம், அதே போல் தான் அது. ஓகே, இது ஒர்க் அண்ட் எனர்ஜியில் அந்த ஒரு கொஷின். இப்போ கொஷின்ஸ் எப்படி நம்ம ஆகலாம், ERGயை எப்படி ஜூலில் இருந்தோம், ஜூலில் எப்படி ERGயும் பார்க்கலான்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ERGலேருந்து ஜூலுக்கு எடுத்து வரீங்க அப்படின்னா டிவைடட் பை 10 to the power 7. இல்லை ஜூலேருந்து ERG போனால் 10 to the power 7ஆல் பெருக்கிக்குங்க. ஓகேவா? ஜூல் டு ERG மல்டிப்ளை பை 10 to the power 7. ERG தந்திருக்காங்க, ஜூல் கேட்குறாங்கன்னா டிவைடட் பை 10 to the power 7. இதுதான் ட்ரிக்.